சம்போ மகாதேவா. ஓம் நம சிவாய நமக. அம்பலப்பா
சம்பாரம் என்னும் முத்தொழிற்கு முதல்வனாக விளங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் புக்கண் பொருளால் அவரித்து துஷ்டனுக்கிற சிஷ்ட பிரமாணத்தில் பொருட்டு ஆரம்பத்துடன் ஞானாசக்தி அமைப்பட்ட இலாய்த்திகளாகி கந்தமாரி மேற்படித்து நம்ம விளையாட்டு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியாட்கொள் செய்ய வேண்டும், அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காலத்திற்காக தனியாக சொல்லப்பட்டிருக்கிறேன். அபிராமி அந்தாதியை தொழுது விட்டு கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கவடு மாறாத நட்பும் கனங்காத பழமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவிகளும் தவறாத சந்தானமும் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் கோடாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு அழகான அறிவையோ மாயனது தங்கையே ஆதி கடவுளில் அறிவுயமாயனது தங்கையே ஆதி கடவுளில் வாழ்வே அமுதிய தருணமாக ஒருபோது மகளாத சுகவாணி அருளாமி அருளாமியே அமுதீசரிடமாக ஒருபோது மகளாத சுகவாணி அருளாமி அபிராமியே மாமலை சபரியிலே மணிகண்டன் சேதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சகிதானம் மாபெரும் பக்தர்கள் வணங்கிடும் சன்னிதானம் குடிகொண்டு துறை செய்த சன்னிதானம் பூமகள் வையுங்களும் பொங்கிய சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சகிதானம் ஐயப்ப
வந்திருக்கிறார். என்ன சரி திட்டத்தோடு வருகிறார் என்பது தெரியவில்லை. வரட்டும், நாரத மகிழ்ச்சி சந்திப்போம். நாரதரின் பணிவான வணக்கம். சரி தங்களுடைய வருகை முறையாக அமைய வேண்டும் என்று நினைக்கிறேன். காணப்பாடி தங்களை அடியேனும் காணத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனவே யோகியே மனிதாபிமானத்தில் கனிவான மோகத்தை மனிதாபிமானத்தை கனிவான மோகத்தை மகிழ்வோடு எவன் குறைக்கும் அவயோகியே மகிழ்வோடு எவன் குறைக்கும் அவயோகியே இனிதான இனிதான Yeah.
சிறப்பு செய்திகள். கனி விட்டு வந்திருக்கேன் வேலுமலை சாரலியை திணைச்சொலி வந்தீர்கள். ஆமாம். தாங்கள் வருகின்ற பொழுதே எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. ஏன், என்ன காரணம்? நல்ல நேரத்துல இந்த மனுஷன் வர்றாரு, நல்ல நேரம் தாங்க அது. என்ன கலகத்தை ஏற்படுத்த போகின்றீர்களோ என்று நினைத்தேன். ரொம்ப முகூர்த்த நான் நினைத்த போலவே நடந்து கொண்டிருக்கிறது. அதான் நல்ல நேரம் தான், நல்லதுதான், நல்ல செய்தி. அந்த கனி கிடைக்கவில்லை. இந்த கனி தாராளமா உங்களுக்கு தான். இதையும் கொண்டு வந்திருக்கலாம். அது தாங்கள் சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கிறேன். ஏன் உங்களால தூக்க முடியலையா? தூக்க முடியலான்னு கிடையாது. தூக்கி பாத்தீங்களா? இல்ல தானே தூக்க அந்த நான் போய் தூக்க கூடாது. அதை முயற்சி திறமையா தாங்கள் மட்டுமே அதை தொடணும். நான் போய் அதை தொடக்கூடாது. நீங்கள் தொட்டால் தீட்டாகி விடுமோ? அப்படி கிடையாது. பிரம்மச்சாரி இல்ல முருகன், நான் எதை பண்ண முடியுமோ அதை தானே பண்ணணும். தொட்டால் தீட்டு பட்டால் பாவம்பாங்க. அது போல நீங்க தொட்டா அது கனிக்கு எதுவும் சேதம் செய்யணும். இல்ல அதை நான் தொடக்கூடாது. முதல்ல அதை தாங்கள் மட்டுமே அதை தொடணும். அந்த கனியை தொடறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லையா? இல்ல நீங்க தொடக்கூடிய அளவுக்கு அந்த கனிக்கு தகுதி தகுதி இல்லைன்னு முருகா, உங்களுக்கு மட்டுமே அந்த தகுதி இருக்குதுங்க. சரி மாமா, நீங்க ஏதோ என்ன சிக்கல்ல சிக்க வைக்கணும் திட்டம் போட்டீங்க. சிக்கல் சிக்காத வேலனுக்கே ஒரு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்பதானே தங்களுடைய திட்டம். தாங்கள் எப்பேற்பட்ட சிக்கலா தான் தீர்த்துடீங்க அப்படிங்கிற ஒரு எச்சிக்கலையும் இங்கே கனியினுடைய பெருமைகளை எடுத்துக் கொண்டு கேட்போம். ஒரு பொங்கலியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. பொங்கலியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. முருகா முருகா விழித்துக் கொள்வி வாழை பலா என்று சொல்லக்கூடிய முக்கணிகளுக்கு மேன்மையான கனியை கண்டு வந்திருக்கிறேன் முருகா. சுவையத்தாலே மாப்பலாவளை முக்கணி தான் கூறுவார்கள். ஆனால் அந்த முக்கணியை காட்டிலும் ஒரு அருமையான கனி இருக்கிறது என்பது நம்ப முடியவில்லை என்றாலும் கூட இருக்கிறது. அதை சொல்வது தாங்களா இருக்கின்றீர்கள். ஆமாம். எனவே தங்களது கூற்றுப்படி கனியுடைய மேன்மைகளை அடியேன் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்திற்காக கேளுங்க ஒரு எளிய விசாரணை.
பதார்த்தத்தை உண்டு பார்த்தால்தான் அது என்ன சுவை என்பது தெரியும். ஆமாம். ஆனால் நீங்கள் கண்டு வந்த கனி சற்று விசித்திரமான கனியாக இருக்கும்போது தெரிகிறது. கனியை பார்க்கின்ற பொழுதே கண்களுக்கு அழகு, செவிகளுக்கு ஒரு இனிமை, ஆமாம், நாவிற்கும் அது சுவை தருகிறது என்றால் அப்படிப்பட்ட கனி இந்நேரம் வரை இருக்குமா? இருக்கு. இந்த வாடைக்காத்துலயும் இருக்குமா? இருக்க முடியாது. என்ன வாடகை காத்து? வடக்கின்றது அடிக்கிற காத்து. எனக்கு என்னவோ அதில் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்கிற நிலையில் இருக்கின்றேன். கேளுங்க. மாப்பிள்ள கார்த்திக் ராஜா ராகம். வித்தியாசமா மரம் செடிகளுக்கெல்லாம் ஒரு அறிவு. ஆமாம். புழுப்பூச்சிகளுக்கு இரண்டு அறிவு. நீர் நில வாழ்வன மூன்று அறிவு. பறவை இனங்களுக்கு 4 அறிவு. விலங்குகளுக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. அந்த 6ஆம் அறிவு தான் பகுத்தறிவு. ஆமாம். இது மாப்பிள்ளையோடது அப்படிங்கிறது, அண்ணனோடது, இது தம்பியோட சொத்து அப்படின்னு பகுத்து ஆராயக்கூடிய தன்மை பகுத்தறிவு 6ஆம் அறிவு. ஆமாம் அறிவு. இப்ப பறவை இனங்களுக்கு 4 அறிவு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த பறவை இனங்களே இது வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகுதுன்னு சொல்றீங்க. ஒரு பறவை இனங்களே உண்ணத்தகாத கனியை எனக்காக பார்த்து வந்திருக்கிறீர்கள். உண்ணத்தகாத 8வது உயரத்தில் இருக்கின்றது முருகா, தாங்கள் எட்டி சரி பிடிக்க வேண்டாம். அப்படி சொல்லுங்க. ஆமா, இப்பொழுதுதான் எனக்கு சந்தேகம் நிவர்த்தி ஆகிறது. 8வது நிலையில் இருக்கிறது. ஆமா, நீங்க எட்டி பாத்தீங்களா? நான் எட்டி பார்க்க, நீங்க எட்டி பார்த்தா எப்படி இருக்கும் நான் நினைச்சு பார்த்தேன். ஏற்கனவே ஒட்டி போயிருக்கீங்க. அப்படி அதனால எட்டி பார்த்துக்க மாட்டீங்க. ஆமா, அந்த நினைப்புல. எட்டி பார்த்தீங்களா அல்லது ஒட்டி பார்த்தீங்களா? பக்கத்துல என்ன பார்த்தேன். அப்ப ஒட்டிட்டீங்க. பக்கத்துல என்ன பார்த்தேன், ரொம்ப லாவட்டல. அப்பதான் நம்ம தெரியும் மாமனுக்காக ஒரு கனியை பார்த்துட்டு போறவே மச்சனுக்கு. அதனாலதான் ஏதாவது குறைகளே இருந்துடக்கூடாதுல்ல. அப்புறம் வந்து அப்புறம் சங்கட்டமா போச்சுன்னா அது எனக்கு கவலையா போயிடும்ல. அதனாலதான் உங்கள் மீது அது பெரும்படையாகிவிடும். அதனாலதான் உங்களுக்கு நிறைவாகவே பார்த்து வந்திருக்கிறேன். எட்டாதவும் விழுந்திடில கறி எப்படி வேறு மார்க்கம் ரொம்ப பிடிக்காமல் வேற ஏதாவது மார்க்கம் இருக்கு? அது நீங்க தான் போய் அதை முயற்சி செய்து பார்க்கணும். ஏங்க நல்ல வழி எத்தனையோ வழி. நான் இந்த வழியை தான் நான் ஏன் இப்படி இம்சப்படுத்துறீங்க? என்ன உங்களை நான் இம்சப்படுத்தி கேப்ப? சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், 4 மார்க்கம் நல்ல மார்க்கம். இந்த மார்க்கத்துல எல்லாம் போயிட்டு இருக்கிற நம்ம போய் இப்ப நீங்க துன்பப்படுத்த சொல்றீங்களே மாமா. துன்பப்படுத்த சொல்ல பெரிய மனுஷன், நான் ஒரு சின்ன பையன். ஏன் துன்பப்படுத்தினேன்னு நான் கேட்கிறேன். நீங்க ஒரு பெரிய மனுஷன், எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். இது என்ன துன்பம் இல்ல? நான் வளர்ந்து வர்ற பையன். யாரு? இல்ல எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். அப்படி இல்ல, பெரியவர்கள் நீங்க பார்க்க பிறந்த பையனா? நீங்க பார்க்க நான் பார்க்க பிறந்த ஆள் தான் நீங்க. அப்படி இருந்தா இந்த இடத்துல தாங்கள் தானே பெரிய. உங்களை போன்ற பெரியவருடைய ஆசீர்வாதம் இருந்தா தான் என்னை போன்ற சிறு பிள்ளைகள். அப்படி இல்ல முருகா, நீங்க இந்த இடத்துல நீங்க தான் பெரிய.
இருக்கிற இடத்திலே இருந்தே எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை படைத்தவர் தான். இந்த கிரீடம் இருக்கிறனால கொஞ்சம் உயரமா தெரியும். அப்படி இல்ல முருகா, 7 பேருமே ஒரே உயரமாகத்தான் இருப்போம். நிறைவான சரணையாக கேளுங்க. மிக்க மேன்மையுள்ள அக்கணிக்கு எவ்விதம் மிக்க மேன்மையுள்ள அறியாமையில் இருந்தேன். இப்பொழுதுதான் ஓரளவு புரிந்து வருகிறது. என்ன புரிஞ்சுக்கிட்டிய? பெண்களுக்கே உள்ள பெண்களுக்கே வேற ஏதாவது பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம் பத்திய? பெண்களுக்கே உள்ள குழந்தை ரொம்ப முயற்சி வேண்டும் ஒரு கண்ணம். முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் சரி இருக்கட்டும். நீங்க கண்டு வந்தது ஒரு பெண் போல் தெரிகிறது. ஆமா முருகா, வள்ளி. உங்களுக்கு தேவையா மாமா? என்ன தலைவர் பொம்பளை பிள்ளைய பார்த்து பேசணும், இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? பார்த்து நான் பேசுறேன், பேசி உங்களுக்கு சேர்க்கணும் தான் ஆசை. ஆமா, இவ்வளவு நேரம் எனக்கு பார்த்து பார்த்தீர்கள், பேசினீர்கள், சம்மதம் தெரிவித்து அதை தான் கொடுக்க மாட்டேன். என்ன சொல்றா? மாட்டேங்கிறா, பிடிக்கலங்கிறா. முருகனையே பிடிக்கலையாமா? ஆமா, அந்த பிள்ளை இருக்கிறதுக்கு என்னையே பிடிக்கல. கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல, திருமணம் பண்ணிக்க பிடிக்கல. நீங்க என்ன கேட்டீங்க? அதுக்கு திருமணம் பண்ணிக்க சொன்னேன். சரி, முடியாது, இந்த பிடிக்கல. தேவையில்லை, இங்க வாங்க. உங்களாலும் எனக்கு என்ன எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்க்கக்கூடிய தன்மை படைத்தவர், வல்லமை படைத்தவர் தாங்கள். அதாவது நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இந்த பிள்ளை இல்லாட்டி இன்னொரு பிள்ளை பார்த்து வச்சிட்டு போறீங்க. வாங்க போலாம். இங்க வாங்க. ஆதியிலே கொடுத்த வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல? ஆமா. அமிர்தவல்லி, சுந்தரவல்லி, இரு பெண்களில் மூத்தவரான அமிர்தவல்லியை மனம் முடித்து விட்டீர்கள். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல, விடுங்க. அதை எதுக்கு மறந்தத போய்? சரி, நான் ஞாபகப்படுத்துறேன். இல்ல, சுந்தரவல்லி அவளதான் திருமணம் முடியும். பழசெல்லாம் மறந்துடணுமாமா? அதே நினைச்சிட்டு தொங்கிட்டு கிடக்கூடாது. ஆதியிலே கொடுத்த வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, வாக்கு மட்டும் என்னைக்குமே தவறக்கூடாது. எத்தனையோ பேர்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கோம், எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டா இருக்கோம். தாங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டுவதற்காக தான் நான் வந்திருக்கேன். ஆண்டவன் நாக்கை கொடுத்தது வாக்கை காப்பாற்ற, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை என்றால் நாக்கை கொடுத்ததை அறுத்து தூக்கி போடுறது. அதுக்காக என்ன செய்யப்படுது? வள்ளியை பார்த்தீர்கள், திருமணத்துக்கு பேசுங்க, சம்மதிக்க மறுத்திருக்கிறாள். நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படியே சிலவர் வேடுவராக வேடம் கொண்டு வள்ளியிடத்தில் ஒரு மான் குட்டியை தெரிய வந்ததாக வெள்ளத்தை தொடர்ந்து காதலித்து திருமணம் முடிக்கணும். கல்யாணம் பண்ணணுமா? அதேதான். இவ்வளவுதானா? ஆமா, இதை சொல்ல வேண்டியதானே. அதுதான் நம்ம ஓடுற ஓட்டத்துல பண்ணும்போது நான் கூட வேற ஏதாவது பெருசா நினைச்சிட்டேன். ஓடுற ஓட்டத்தை கல்யாணம் பண்றதானேமா? கூட்டு அந்த பிள்ளை கூட்டி நின்றுவாங்க. கல்யாணம் பண்ண கண்மணில் காரணம் சொல்லு காதலுக்கு நடந்ததை நினைத்து தேங்கும் காதலை மறுத்தால் நியாயமா? கண்களில் வளர்ந்த காதலை நீ களைத்திட நினைத்தால் மாறுமா? காரணம் சொல்லு காதலுக்கு நடந்ததை நினைத்து
காதலிலே தோல்வியுற்றதுதான் போல் தெரிகிறது. இதயத்தில் தோன்றும் காதல் வீரர் உதயத்தை மறந்து விட்டாய். உதயத்தை மறந்து இதயத்தை பிரிந்து உணர்ந்து எதைய வாழ வைத்தாய். காதலில் நிலவை அளித்த அன்பு குடும்பத்தார் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி சொல்லி கிடந்த வணக்கம். சிறந்த முறையிலே ஒளிவெளி அமைத்த செலின் ஆடியோஸ் அன்புலத்திற்கும் நன்றி. நாடகத்தினை சிறப்பாக வைத்த செலின் ஆடியோஸ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. சிறந்த முறையில் இசையமைத்த அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கிடந்த வணக்கம். தற்பொழுது உங்கள் முன்னால்